ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருந்தாங்களாம். அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்துச்சா. ரொம்பவே கஷ்டப்பட்டு சாமிக்கிட்டலாம் வேண்டி ஒரு குழந்தைய வாங்கினாங்களாம். அந்த குழந்தை எப்படின்னா, அந்த குழந்தை வர வரைக்குமே என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் நைட்டு ஃபுல்லாக சாமி வேண்டிகிட்டே இருப்பாங்களாம், குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி. குழந்தை வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னா, 2 பேர்த்துக்குமே அப்படியே டயர்டாகிடுவாங்க. அதனால் என்ன, அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாதா, அதனால் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க முழிச்சுக்கிட்டே இருக்கணுமா. ராஜா முழிச்சிட்டு இருக்கும்போது ராணி தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு இருப்பார் ராஜா. திருப்பி ராஜா தூங்க போகும்போது ராணியை எழுப்பி விட்ருவாங்கன்னா, திருப்பி ராணி உட்காந்து அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கணுமா. இதுதான் அவங்களுக்கு தினமும் வேலையாகவே இருக்குமா. 2 பேரும் மாற்றி மாற்றி என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய எப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கும், இல்லை முழிச்சிட்டு இருக்கும் குழந்தை, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையோட முக்கியமான காரணமாக இருந்ததுதான். இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தவங்க. அப்புறம் குழந்தை கை குழந்தையா இருக்குமா. அதுக்கப்புறம் 1 மாதம் இப்படி தவழ்கிற மாதிரி குழந்தையா இருக்குமா. அதுக்கப்புறம் அப்பா அதாவது ராஜா என்ன பண்ணுவாராம், பக்கத்தில் உட்காந்துட்டே இருப்பாராம். உட்காந்துட்டே அப்படியே தூங்கிடுவாராம். அந்த குழந்தை அப்படியே அந்த இது மாதிரி ஊஞ்சல் மாதிரி ஆட்டுற மாதிரி ஒரு சேர் இருக்கும், அது அப்படியே உட்காந்துட்டே ராஜா தூங்கிடுவாராம். உடனே அந்த குழந்தை அப்படியே ஆட்டிக்கிட்டே காலை எட்டி வச்சு ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்குமா. அதுக்கப்புறம் ராஜா முழிச்சுக்கிட்டு சரி ராணியை கூப்பிட்டு பார்த்துக்க சொல்லலாம் அப்படின்னு ராஜா போய் தூங்க போயிடுவாராம். அதுக்கப்புறம் ராணி எழுந்து உட்காந்து சொல்லுவாங்களாம். ராணி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க, உட்காந்துட்டே தூங்குவாங்களாம். அப்படியே என்ன பண்ணுமா, அந்த குழந்தை அப்படியே மடியில் ஏறி உட்காந்து இப்படி பார்த்துட்டே இருக்குமா. அந்த மாதிரி அழகாக அந்த ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க.